ரெண்டு பேரும் சேர்ந்து தேங்காய் பறிக்க போறோம். யார் ஃபர்ஸ்ட் முதல்ல பறிக்கிறாங்கங்கறத பார்க்கலாம். நான் வந்து 1 2 3 ஸ்டார்ட் சொல்ல போறேன். ஸ்டார்ட் சொன்னதா நீங்க தேங்காய் பறிப்பாங்க. 1 2 3 ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வில்லேஜ் சிஸ்டர்ஸ். நாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் தான் சமைக்க போறோம். இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி இருக்கு. இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பொரிச்சு இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு புடி பிடிக்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சீரகம் வறுத்துக்கலாம். மிளகும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அம்மியில மசாலா அரைச்சுக்கலாம்.
கரெக்டான டைம்ல வந்து தேங்காய் தண்ணி கீழே ஊத்த பார்த்துச்சு. கரெக்டான டைம்ல போய் கப்பு வச்சு பிடிச்சிக்கிட்டேன். இப்போ குடிக்க போறேன். அவங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்கல. நான் தான் ரொம்ப சின்ன நான் தான் சின்ன பிள்ளை. நான் தான் குடிக்கணும். தேங்காய் எடு. தேங்காய் தேங்காய் மரம் எங்க வீட்டுக்கே இருக்கு. பார்க்கலாம், தேங்காய் பறிச்சு பார்க்கலாம். அக்கா மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. தேங்காய் மரம் எங்க வீட்டுக்கே இருக்கு. எப்படி தேங்காய் பறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பறிக்க போறோம். எப்படி பறிக்க போறோம்னு பாருங்க. எல்லாம் மரத்து மேல ஏறி தான் தேங்காய் பறிப்பாங்க. நாங்க அப்படியே பறிச்சிருவோம். 2 பேரும் சேர்ந்து தேங்காய் பறிக்க போறோம். யார் ஃபர்ஸ்ட் முதல்ல பறிக்கிறாங்கங்கறத பார்க்கலாம். 2 கொலை இருக்கு. இது ஒண்ணு, அங்க ஒண்ணு இருக்கு. ஆளுக்கு ஒரு கொலையில பறிக்கிறோம். யார் ஃபர்ஸ்ட் பறிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 2 3 ஸ்டார்ட் சொல்ல போறேன். ஸ்டார்ட் சொன்னதா நீங்க தேங்காய் பறிப்பாங்க. 1 2 3 ஸ்டார்ட். 2 பேரும் வரேன்ட்டுங்க தேங்காய் பறிச்சிட்டாங்க. 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப நினைச்சோம் 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கலாங்க. புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து பாதியா வதங்கிருச்சு. இப்ப கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேற கீழே உழுவாத எடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒரு கெடா கறி மாதிரி. இதுல எத்தனை கெடாக்கா இருக்கு? அப்படியா? இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 100 150 தேருன்னு நினைக்கிறேன். வாங்க தாளிச்சு விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம். மிளகா சாந்து சேர்த்துக்கலாம். புளி கரைசல் ஊத்திக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு அம்மியில அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அம்மியில வந்து மசாலா அரைச்சோம். மசாலா அரைச்சு முடிச்சிட்டு அதுல இருந்து அம்மி கழுவுன தண்ணி இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதையும் வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில வதக்கினா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. மல்லியில தூவி விட்டுக்கலாம்.
அம்மியில அரைச்சு வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க. அதை நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. தெரியுது